கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்செமிழான் பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கே எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணா நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான வெஜிடபிள் பீஸா தான் செய்ய போறோம். மரக்கறி பீஸா டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி செய்ய போறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப பீஸாக்கு முதல் நாங்க மாவை குழச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா மரக்கறிகள் எல்லாம் வெட்டுவோம். தண்ணி சுட வச்சுட்டேன். இதுல பாருங்க மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். இனி இதை நல்லா கலந்து விடுவோம். இப்போ இதில் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த தண்ணி வந்து நாங்கள் இந்த லைட்டான ஒரு சூடு இருந்தால் போதும், ஆக கணக்க சூடு இருக்கக்கூடாது. இப்போ எங்களுக்கு தொடும் போது ஒரு லைட்டாக நுகச்சூடுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தாலே போதும். இவ்வளோ எடுத்துருக்கிறேன். இந்த கரண்டியால் ஒரு 4 கரண்டி சீனி சேர்த்துருக்கிறேன், ப்ரௌன் சுகர். முதல் சீனியை கரைச்சி விடுவோம் நல்லா. இப்போ கலந்து விட்டாச்சு. ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். நான் இந்த ஈஸ்ட் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து 12 கிராம் வருகுது. நான் அவ்வளோத்தையும் சேர்க்க போகிறேன். வந்து கரண்டி கணக்கில் பார்ப்போம். விளையாண்டா 1 2 எவ்வளோந்தான் கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. இதை மூடி வைப்போம். இது நல்லா ஆக்டிவேட் ஆகி வரட்டுக்கும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுக்கும். மரக்கறிகளை வெட்டி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்க, கேப்சிகம் வேண்டியிருக்கோம். இது ரெண்டுமே 700 சொச்சம் வருது. ஒன்று வந்து 500 ரூபா வருது, 526 ரூபா என்ன வருது. இது வந்து 226 ரூபா வருது. பாருங்க கேப்சிகத்தில் விலையே. இனி எல்லாத்தையும் கடக 2 வெட்டி எடுப்போம். அங்கே பாருங்க நண்பர்களே, பிளேன் போகுது. ஜெனலே ஆகண்ட பார்த்தீங்களா? அது கொஞ்சம் நேரத்தில் இதில் சரி சட்டாரண்டு அங்கால போயிடும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு பாருங்க, நல்லா பொங்கி வந்துச்சு. இனி இதை மாவோட கலந்து விடுவோம். அதுக்கு பிறகு தண்ணியை பார்த்து குழைப்போமா. இந்த கலந்துட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைச்செடுப்போம். இந்த மாதிரி குழைச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பம்னா ஒலிவ் ஆயில் அதுக்கு கூட சேர்க்கலாம். சேர்த்து நல்லா இருக்கா குழைச்சி விடுவோம். இதில் போட்டுருக்கா நல்லா குழைச்செடுப்போம். இப்போ இந்த மாதிரி நல்லா குழைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா. இனி இதை இதில் இப்படியே வைப்போம். ஒரு 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் நல்லா பொங்கி வரட்டு. மரக்கறியெல்லாம் வெட்டியாச்சு. என்ன வெங்காயம் கறிமிளகாய் எல்லாம் வெட்டியாச்சு. இங்கெல்லாம் பீஸாவோட சோஸ் செய்வோம் நாங்கள். சட்டி சூடாட்டுக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழத்தை அவிச்சு போட்டு தோல் உரிச்சு போட்டு இதே மாதிரி செய்வினா. நான் அப்படி தோல் உரிக்காமல் இந்த மாதிரி வெட்டி போட்டு எல்லாம் வதக்கி போட்டு கிரைண்டரில் அரைச்சிட்டு சேர்க்க போகிறேன். சட்டி சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கடலை பருப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். பொரியட்டும். இப்போ பாருங்க, கடலை பருப்பு லைட்டாக பொரிஞ்சிட்டு இனி வெள்ளைப்பூடு சேர்ப்போம். முழுசாவே சேர்க்குறேன்டா, இது நாங்கள் அரைச்சி எடுக்கிறது தானே. இது கொஞ்சம் பொரியட்டுது. இனி வெங்காயம் சேர்க்குறேன். வதங்கட்டும்.
இப்போ வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் ஒரு 4-5 பெரிய தக்காளி பழமாக எடுத்துருக்குறேன். 4 வந்து 2 தக்காளி பழம் சரியில்லைன்றா வந்து ஒரு மாதிரி பூச்சி அரைச்சி வந்துட்டு அதோட கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். அப்போ தக்காளி பழம் டக்குன்னு வதங்கும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம் நல்லா வதங்கி வருது பாருங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இனி கொஞ்சமாக கட்டத்தூள் சேர்க்குறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான், காணும் விளவாக கூட சேர்க்கல. சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி இதோட மல்லியில் கொஞ்சம், இது உங்களுக்கு விருப்பம் பண்ணால் சேர்க்கலாம், இல்லாட்டிக்கு விடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் கலந்துடுவோம். இப்போ நல்லா வதங்கிட்டு தக்காளி பழம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு ஆறட்டுக்கும் கொஞ்சம் மாறினோன்னு இதை அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு. இப்போ சோஸும் ரெடி இருக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா பொங்கி வந்துட்டு நாங்கள் பீஸாவை ரெடி பண்ணுவோம். பார்த்தீங்களா சூப்பராக பொங்கிருக்கேன். இனி இதை எடுத்து நல்லாவே பொங்கிட்டு போறீங்களா நண்பர்களே. ஒரு இந்த மாதிரி குழச்சிட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரிச்செடுக்க வேண்டியா. இந்த மாதிரி வெட்டி எடுப்பேன். ஒன்று வந்து நான் குக்கர்லேயும் செய்து காட்ட போகிறேன் இன்றைக்கு உங்களுக்கு. அவன் இல்லாதாக்கள் நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். இன்னும் கொஞ்சமாக தூவி விடுறேன். என்னோட பீஸா ட்ரே இல்லை, நான் ஒன்று வாங்கி நான் முதல்ல ஏற்கனவே. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பீஸாவை எடுக்கும்போது அந்த பின்பக்கம் ட்ரேயில் இருக்கிற அந்த கருப்பு கருப்பு வேறு இதை ஒட்டி ஒட்டி அதோட நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதில்ல. நான் வேறு நல்லது ஒன்று வாங்கணும். இப்போதைக்கு நாங்கள் இதுலேயே செய்வோமா. இப்படி மாவை தூவி விட்டுட்டு இனி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தானே கொஞ்சமாக மாவை தூவி இதை தேய்ச்செடுப்போம். இப்போ பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இதை எடுத்துருக்கா இப்படி இந்த மாதிரி வாங்க. அதுக்கு பிறகு இதில் போடுவோம். என்னோட முள்ளு கரண்டியே காணையில நண்பர்களே. இந்த மாதிரி இந்த ஓரங்களை இப்படி எடுத்துடுவோம். என்ன முள்ளு கரண்டியை காணையில அதால நான் இப்படி இந்த மாதிரி இதால் இப்படி ஓட்ட போட்டு விடுறேன். உங்கள்கிட்ட முள்ளு கரண்டி இருந்துச்சுன்னா அதால் இப்படி இப்படி நீங்கள் இப்படியே குத்தி விடுங்க. இப்போ பாருங்க ஒன்றை வந்து இதில் அடுப்பில் வைக்க போகிறேன். மற்றதை வந்து அவனில் வைக்க போகிறேன். இந்த மாதிரியெல்லாம் குத்தி விட்டாச்சு. இனி நாங்கள் மேலால் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோஸை சரி இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இனி இதே மாதிரி இருக்கு. நீங்கால சீஸ் துருவி வச்சிருக்கிறேன். மொசருல்லா சீஸ், மொசருல்லா என்ன மேலால் போடுவோம். எக்ஸ்ட்ரா சீஸ் சொல்றீங்க, இவ்வளோ காசு? எக்ஸ்ட்ரா சீஸுக்கு நீங்கள் தரணும் காசு எனக்கா? சரியா கடை பீஸா ஹட்டில் அப்படி தான் எனக்கு கொடுக்குறேன் நீங்கள். அப்போ எனக்கும் தாங்கும். தயவு செஞ்சு தந்துருங்கவா. உங்களுக்கு நான் கூட சீஸ் சேர்க்குறேன். இதுக்கும் போடுவோம்.
இப்போ சீஸ் எல்லாம் போட்டாச்சு. இனி கேப்சிகம் வைப்போம், குடை மிளகாய் காணுமே, அப்புறம் வெங்காயம் கணக்கு வைப்போம் என்ன. அதுக்கப்புறம் கறி மிளகாய், சிவப்பு கேப்சிகத்துல ஒன்று வைக்கல. எங்க காணும் கேப்சிகம் விலை கூட, மற்றதுகளுக்கும் வைக்கணும். சரி ஒன்று வைக்கிறேன் சரியா. ஆமா இனி இதுக்கு வைப்போம் சின்ன பீஸாக்கு. மினி பீஸாவும் செய்யலாம், வேணாம் குட்டி பீஸா வேணாம் வேணாம் வேணாம். பெரிய பீஸா தான் நல்லது. இதுக்கு வந்து குடமிளகாயை இந்த மாதிரி 2 உடைச்சிட்டு போடுவோம். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குமா என்ன, இல்லாட்டி அந்த பெருசு பெருசு மாதிரி இருக்கு. காணுமன் இனி வெங்காயம், இனி மேலால கொஞ்சமா கட்டத்தூள், மிளகுதூள், சீஸ் மேலால. இப்போ ரெடி ஆகிட்டு நாங்கள் அவனில் வைப்போமா. அவனை வந்து நான் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து 200 தான் விட்டுருக்கிறேன். ஒவ்வொருத்தட்டு அவன் ஒவ்வொரு மாதிரி டைம் வித்தியாசமாகும். டைம் வந்து ஒரு 20 நிமிஷம் வைப்போம். இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா சூடு காட்டி வச்சுருக்கேன் நல்லா பார்த்தீங்களா, இந்த பெரிய கிண்ணத்தில் வச்சுட்டு மூடி மீடியம் ஹீட்டில் தான் விட்டுருக்குறேன். பார்ப்போம் இது எப்படி வருதுன்ட்டு. இப்போ ரெடி ஆகிட்டு இது பாருங்க, இன்னொரு கொஞ்சம் வேகணும். இது பாருங்க இருக்கட்டுங்க, இதை பார்ப்போம், நாங்கள் இதை எடுப்போம். எடுத்துட்டு மற்றதை வைப்போம். இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நண்பர்களே. இப்போ இது வெட்டுற கத்தியத்தான் நண்பர்களே எங்கேண்டு காணே இல்லைங்கட அந்த கரண்டி என்ன வெங்க தேடி முள்ளு கரண்டியை காணையில, அந்த பீஸா வெட்டுற கரண்டியை காணையில. ஆமா இந்தியாவில் வாங்கிட்டு வந்த கரண்டி காணையில. இப்போ நாங்கள் கத்தியால தான் வெட்டி சாப்பிடணும் போல எனக்கு பீஸா. அதுக்குள்ள இது கொண்டு பண்ணிக்கிறேன் பொறுங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ நாங்கள் வெட்ட போகிறோம். எங்களோட பீஸா வெட்டுற அந்த கரண்டியை காணே இல்லை, அதனால யூடியூப்பை கத்தியால வெட்ட போகிறேன். டீதா அண்ணா அதுதான் சூப்பரா வரும். அந்த இழுபடு தானே அப்படி அப்படி வெட்டுங்க. அப்படி 6 பீஸஸா வெட்டினா நல்ல வேண்டாம் சுடுவதாகும். அம்மா சுடு. ஓகே இப்போ ஜூட் வெட்டி தந்துட்டே நாங்கள் எடுப்போம் சரிங்களா. சூப்பரான பீஸா ரெடி. அந்த கரண்டியால் வெட்டினா நண்பர்களே நல்ல வடிவா அந்த சீஸ் இழுபடுறதெல்லாம் வந்திருக்கும். இது போட்டு பீ கத்தியால என்ன விட்டு ரெடியாச்சுதான் இந்த பார்த்தீங்களா. ஓ சுடுது, ஓ சுடுது சரியா. ஓகே இப்போ நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி காட்டி சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போ நாங்கள் அடுப்பில் வச்ச பீஸா பார்ப்போம் பாருங்க, அதுவும் சூப்பராக வந்துச்சு. அடுப்பை நிப்பாட்டிட்டு நீ இதையும் இறக்கணும் பார்த்தீங்களா. இங்கே பாருங்க இதுக்கு நல்லா தான் வந்திருக்கு.
கட்டுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா எங்க பீஸா ரெடி ஆயிட்டு. இங்க பாருங்க, இது வந்து அடுப்புல வச்ச பீஸா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து அவன்ல வச்சது. இங்க பாருங்க, இந்த சூப்பரா தான் வந்திருக்கு. அதே மாதிரி தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஓகே, முதல்ல இது என்ன, இது கொஞ்சம் சுடுவுது. இப்போ இதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? அங்க அவர் டேஸ்ட் பண்ணிட்டார். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு? நான் செய்யறது நல்லா இருக்கும், கடையாக நல்லா இருக்கா? அழகா போய் சூப்பரா இருக்கு. Low battery. Please charge. உண்மை உண்மையாங்க. இந்த சோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. உண்மைக்கு நண்பர்களே வேற லெவலா இருக்கு. இது வந்து குக்கர்ல வச்ச பாப்பேன். சுடுது. நல்லா இருக்கு நண்பர்களே. அவன் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இப்படி வச்சு செஞ்சு பாருங்க, செம்மையா இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, எந்த ஒரு Low வித்தியாசம். battery. Please charge. இந்தக்காங்க பார்த்தீங்களா, சைட் எல்லாம் நல்லா வெந்துள்ளுக்கு செம்மையா இருக்கு. சூப்பர் டேஸ்டா இருக்கு நண்பர்களே. உங்கள்ட்ட அவன் இல்லையா கண்டிப்பா நீங்க இதே மாதிரி ரெடி பண்ணிட்டு குக்கர்ல அடுப்புல வச்சுட்டு பெரிய பாத்திரம் மட்டும் வச்சுட்டு இப்படி செஞ்சு பாருங்க, செம்மையா இருக்கு, சூப்பர் டேஸ்டா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம், அங்கால சாப்பிடணும்னு இருக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. சூப்பரா இருக்கு பீட்சா.